உணவு தானியங்களை சேமித்து வைக்க 19 மாவட்டங்களில் 117 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் 37 சேமிப்பு கிடங்குகள் கட்ட முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் 6.68 லட்சம் டன் கொள்ளளவு வசதி கொண்ட கிடங்குகள் தற்போது உள்ளதாக சுட்டிக்காட்டிய முதல்வர் ஜெயலலிதா 47 சேமிப்பு கிடங்குகள் கட்ட உத்தரவிட்டுள்ளார். இதில் முதல் கட்டமாக 19 மாவட்டங்களில் 117 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் 1,46,500 டன் கொள்ளளவு கொண்ட 37 சேமிப்பு கிடங்குகள் கட்ட நிர்வாக ஒப்புதல் அளித்து உத்தரவிட்டுள்ளார். இந்நடவடிக்கை மூலம் உணவு தானியங்களை பாதுகாப்பாக சேமிக்க வழி ஏற்படும். தஞ்சை, கோவை, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, நாமக்கல், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருப்பூர், தூத்துக்குடி, திருவள்ளூர், திருச்சி, கரூர், ராமநாதபுரம், ஈரோடு, தருமபுரி, சேலம், வேலூர் ஆகிய 19 மாவட்டங்களில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் இவை கட்டப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.